அண்ணி, நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. உங்ககிட்ட பேசுறதுக்கு சர்ப்ரைஸான விஷயங்கள் நிறைய இருக்கு. நான் அப்புறமா சொல்றேன். நான் உங்களை ஏற்கனவே பார்த்திருக்கேன் அண்ணி. வசு, மாப்பிள்ளை நேர்ல எப்படி இருக்காரு பாரு. செம்மையா இருக்காருல்ல? வசு, தம்பி கேக்குறாருல, சொல்லுமா. சார், உங்களுக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கா மாப்பிள்ளை? எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு தம்பி. ஆண்டி, உங்களுக்கு? எனக்கா? வசுவுக்கு எப்படியோ எனக்கும் அப்படியே. வசு, வசு, உன் கண்ணுல எவ்வளவு சந்தோஷம் தெரியுமா? நான் பயங்கர ஹாப்பியா இருக்கேன். என் லைஃப்லயே ஃபர்ஸ்ட் டைம் இவ்வளவு ஹாப்பியா இருக்கேன். அண்ணா, எப்படி இருக்காங்க? போட்டோல பார்த்ததை விட அண்ணி நேர்ல அழகா இருக்காங்கல்ல? ஆமா மீனாட்சி, எனக்கும் வசுந்தராவை ரொம்ப பிடிச்சிருக்கு. எவ்வளோ அழகா இருக்காங்க, பார்த்துட்டே இருக்கலாம்ல. அப்பாடி, ஒரு வழியா ஒத்துக்கிட்டியே. ஏய், உன் மாப்பிள்ளையும் சூப்பர். அம்மா, அம்மா, மாப்பிள்ளை எப்படி இருக்காரு? ஓ செலக்ஷன் அப்படிப்பா, நல்லதானே இருக்கும். அத்தை, மாப்பிள்ளை எப்படி? சூப்பர் அர்ஜுன். ஏன் இந்த இடத்தை முடிக்கிறதுக்கு நீ இவ்ளோ மெனக்கடுறன்னு இப்பதான் எனக்கு புரியுது. பேபி. சூப்பர் மாமா. ஆனந்த், எப்படி? என்னடா ஒரு ரியாக்ஷன் இல்லாம அப்படியே நிக்கிற? மாப்பிள்ளை எப்படி இருக்காரு? என்னடா சிரிக்கிற? வாய் திறந்து சொல்லு. வசு மேடம் மேரேஜ் ஆகி போறத நினைச்சா கொஞ்சம் வருத்தமா இருக்குண்ணா. டேய், எப்படா மேரேஜ் பண்ணாம வீட்லயே வாடா வச்சிட்டு இருக்க முடியும்? இல்லைண்ணா, அவங்களுக்கு எப்போ எது தேவையோ அப்போ நாம் இதை செஞ்சுருக்கணும். ஒரு இக்கட்டான சந்தர்ப்பத்தில் கம்பெனியோட டெபுட்டி மேனேஜர் ஆகணும். இப்ப மாப்பிள்ளைய பார்த்து கட்டி கொடுக்க போறோம், அவ்வளவுதானே? அப்படி இல்லைண்ணே, நம்ம ஃபேமிலியோட ரொம்ப நெருங்கி வந்த வசு மேடத்தை இப்போ கொஞ்சம் தள்ளி வைக்கிறோமோன்னு நினைக்கிறேண்ணே. இல்லடா, இப்பதான் நம்ம குடும்பத்து பொண்ணு மாதிரின்னு சொல்லியிருக்கோம். ஆனாலும் அவங்க... நிறுத்துடா, வர வர உத்தமன் மாதிரி நீ கொஞ்சம் ஓவரா பேசிட்டு இருக்க. கம்னரு. துளசி, மாப்பிள்ளை ரொம்ப நல்லா இருக்கார்ல, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உனக்கு என்ன துளசி, நீயும் வசுவும் அப்பையில இருந்து ரொம்ப அமைதியாவே இருக்கீங்க. உங்க முகத்துல ஒரு சந்தோஷத்தையும் காணோம். பொண்ண மாப்பிள்ளை பார்க்க வருது ஒரு சுகமான வேதனைங்க. இந்த இடம் முடிஞ்சிட்டா அவ நம்மள பிரிஞ்சிருவான்ல. சும்மா ஏதாவது சென்டிமெண்டா பேசாத துளசி. 2 இடம் தட்டி போய் எவ்வளவு அசிங்கம் நடந்திருக்கு. இந்த இடம் முடிஞ்சா ரொம்ப நல்லா இருக்கும். மாப்பிள்ளை வசுவுக்கு ரொம்ப பொருத்தமா இருக்காரு. வசுவுக்கும் பிடிச்சிருக்குல்ல. விதி என்ன எழுதியிருக்கோ அதுதான் நடக்குங்க. என்ன நீ இன்னைக்கு பூரா ரொம்ப பூடகமாவே பேசுற? நான் ஒண்ணு கேட்டா நீ ஒண்ணு சொல்ற. அது அது இல்லைங்க, அவளுக்கு பிடிச்சிருக்கான்னு தான். பாட்டி, மாப்பிள்ளை அக்காக்கு பொருத்தமா இருக்காரா? உங்க அக்கா எல்லாருக்கும் பொருத்தமா இருப்பா. அப்படி ஒரு அமைப்பு அவளுக்கு. இவங்க சட்டு புட்டுன்னு பேசி முடிச்சா நம்ம டிஃபனை சாப்பிடலாம். ஆமா. அப்பா, சீக்கிரமா அண்ணன் கிட்ட மோதிரத்தை கொடுத்து போட சொல்லுங்க. என்ன இப்படி எல்லாரும் ஒருத்தர் பாத்துக்கிட்டே இருந்தா எப்படி? குக்கர்ல என்ன சோறா வச்சிருக்கு, விசில் வரட்டும்னு காத்துக்கிட்டே இருக்கிறதுக்கு சீக்கிரம் சட்டு புட்டுன்னு பேசி முடிங்க. எல்லாரும் போய் டிஃபன் சாப்பிட்டு வருவோம். அப்பா, அந்த பாட்டியே எடுத்து கொடுத்துட்டாங்க. அர்ஜுன் தம்பி, எங்களுக்கு பொண்ணை பிடிச்சிருக்கு. மாப்பிள்ளைக்கு பிடிச்சிருக்குங்களா? பிடிச்சிருக்கு. உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கா? பிடிக்காமலே சார் தட்டை மாத்துற அளவுக்கு வந்திருக்கோம். ஐயோ கடவுளே, இனிமே நான் உன்கிட்ட என்னன்னு வேண்டுவேன்? முதல்ல 2 மாப்பிள்ளை பார்த்து அமையாம போயிடுச்சு. அதுக்கப்புறம் எவ்வளவோ நடந்துருச்சு. வசுவுக்கு விதிச்சது அர்ஜுன் தம்பி. ஆனா இப்ப யாரோ ஒருத்தர் வந்து நிக்கிறாரே, வசுவை பிடிச்சிருக்குன்னு வேற சொல்றாரு. கடவுளே, இதெல்லாம் நல்லபடியா நடக்கணும்னு நான் வேண்டினப்போ நடக்காம போயிடுச்சு. இப்ப நடக்க கூடாதுன்னு வேண்டேன். அப்புறம் என்ன,
நாங்க பொண்ணுக்கு போடுறதுக்காக மோதிரம் வாங்கிட்டு வந்திருக்கோம். அதை போடலாமா? நேரமும் நல்லா இருக்கு, ரெண்டு பக்கமும் நிறைவா இருக்கிறப்போ மோதிரத்தை போட்டுடலாம். துளசி, நீங்க என்னம்மா சொல்றீங்க? உங்களுக்கு சம்மதம் தானே? எங்களுக்கு மனப்பூர்வமான சம்மதம்மா. நாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கோம். ஏய் இங்க வாடி. ஏண்டி, ஓசியில கிடைச்சா எல்லாமே உங்க அப்பனுக்கு ஹாப்பி தாண்டி. உங்க அப்பன் ஒரு மக்குன குப்பை, அந்த இருமக்காரி மக்காத குப்பை. ரெண்டுமே போக வேண்டியது மாநகராட்சி குப்பை தொட்டிக்குதான். மழைக்காலம் வரப்போது இல்ல, ஒண்ட ஒடுங்க இடம் இல்லாம புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் சேர்ந்து கார்ப்பரேஷன் ஆபீஸ்லயோ கம்யூனிட்டி ஹால்லயோ வரிசையில நின்னு கஞ்சி குடிப்பாங்கன்னு நினைச்சேன். ஆனா இங்க வேற மாதிரி இல்ல போகுது. தம்பி கை வச்ச பனியனுக்கு மேல கோட்டு சுட்டு போட்டுக்கிட்டு தம்பி பொண்டாட்டி பட்டு புடவை கட்டிட்டு நிக்க போறான்னு நினைச்சாலே ஐயோ, என் வயிறெல்லாம் அப்படியே கடபட கடபடான்னு கலக்குதுடி. ஐயோ, அங்க என் பேரன் சோதிமணி இந்த சனியனை நினைச்சு காதல ஓட்டுறான். இப்ப இவங்க என்னடா மோதிரம் போடுறாங்கிறாங்க. என்ன மூடி, அந்த சோதிமணி பையில கோத்து விட்டு 4 காசு பாக்கலான்னு நினைச்சா நடக்காது போல இருக்கே. வசு வா. அண்ணா, போய் மோதிரத்தை போட்டு விட. ஏய், நான் மோதிரம் போடுறது இருக்கட்டும், நீ அர்ஜுன் சருக்கு மோதிரம் போடணுமே, அது எங்க? அது மாப்பிள்ளை வீட்டுல தானே போடணும். அவங்க வாங்கியிருக்காங்களான்னு தெரியல. நீ முதல்ல போய் இந்த மோதிரத்தை போட்டு விடு. சரி. அண்ணா, அப்படியே அன்னிக்கிட்ட ஃபோன் நம்பரும் வாங்கிடு. போ போ போ. வசு, வசு கையை கொடு. என்னாச்சு இளமாறன்? மோதிரம் சின்னதா இருக்கு, அவங்க விரலுக்குள்ள போகல. ஒரு நிமிஷம் இருங்க ஆண்டி, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. மம்மி, போ மம்மி. ஏதாவது காரணம் காட்டி நிப்பாட்டிட போறாங்க. வாங்க ஆண்டி. அர்ஜுன், இரு, நான் போட்டு விடுறேன். அம்மா போட்டு விடுவாங்க. அத கொடுங்க. என்னங்க? கை காட்டு. இரு. அத்தை விடுங்க நீங்க. இரு அர்ஜுன். ஐயோ விடுங்க, நீங்க விரல உடைச்சிட போறீங்க. விடுங்க, நீங்க போங்க. நீங்க பஸ் மோதிரத்தை கொடு. பார்த்தல, அது பாவப்பட்ட கைடி. என்னையே அடிக்க ஓங்கின கை. நான் விட்ட சாபம் சும்மா விடுமா? அதான் மோதிரம் உள்ளேயே போக மாட்டேங்குது. நீ பேசுறது எனக்கே புரிய மாட்டேங்குது பாட்டி. முன்ன அடிக்க வந்த கையா? எதுக்கு? ஏய், இது என்னோட வயத்தெரிச்சல். உனக்கெல்லாம் புரிய வேணாம். நைஸ் ரிங். எப்படி நீங்க ஆசைப்பட்ட மோதிரத்தை போடாம இருக்க முடியும்? வசு கை கொடு. கை காட்டு வசு. வசு, நீ கண்ணை மட்டும் பாரு. என் ஜீவன் வாழுதே சொல்லாமலே
சேருதே உன் கைகள் கோர்க்கும் நொடி என் கண்கள் ஓரம் நீர் துளி உன் ஊரு கட்ட குப்பாயி விவஸ்த கட்ட வெள்ளாயி பந்தல்ல ஏலக்காயாம் பந்தியில பாவக்காயாம் மாப்பிள்ளைய பக்கத்துல நிக்க வச்சுக்கிட்டு இவன் மோதிரத்தை போட்டு விடுறான். ஆமா தாலி யார் கட்டுவாங்கன்னு தெரியலையே. ஒருத்தர் மேல நம்ம உண்மையான அன்பு வச்சிருந்தா அந்த அன்பை நம்மள அவங்க கூட சேர்த்துறோன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நான் உங்க மேல வச்சிருந்த உண்மையான அன்பு தான் உங்களையே எனக்கு மோதிரம் போட வச்சிருக்கு. நான் அப்படிதான் எடுத்துக்கிறேன். கடவுளே, அர்ஜுன் தம்பி மோதிரத்தை போட்டு விட்டுட்டாரு. இது நல்ல சகுனம். எப்படியாவது என் வேண்டுதலை நிறைவேற்றிவே. மம்மி என்ன கன்றாவி மம்மி, நான் கிளம்புறேன். இருடி, இப்ப போனா தப்பாயிடும். எல்லாம் இவ பண்ற டிராமாடி. வேணாம் மினிக்கு, என்னென்ன வேலையெல்லாம் காட்டுறா பாரு. வாங்க வாங்க இளமரன், இந்த மோதிரம் போட்ட மாதிரி பிடிங்க. கமான், நில்லு வசு, நில்லு வசு. கமான் 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 கமான். ரெடி 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 ரெடி. போட்டோ போட்டோ. கமான். ரெடி, ஸ்மைல். வசு சிரி. அப்படிதான் 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 அப்படிதான். என்னடா நடக்குதுங்க? நீ ஏன் மோதிரம் போடுற, நீ ஏன் போட்டோ எடுக்கிற? சிவாஜி கணேசன் நடிப்பை விட மிஞ்சிடுவ போல இருக்கேடா. சூப்பர், கங்க்ராச்சுலேஷன் மாப்பிள்ள சார். தேங்க்யூ அர்ஜுன் சார். தட்டு மாத்திக்கோங்க. துளசி, அந்த தட்டு எடுத்து கொடுங்க. கடவுளே, எது நடக்க கூடாதுன்னு நினைச்சனோ அது நடக்க போகுது. என் மேல உனக்கு கருணையே இல்லையா? வழக்கம் போல நான் இப்பவும் உன் மேல பாரத்தை போட்டு வேண்டிக்கிறேன். ஹரி துளசி அவர்களின் புதல்வியும் எங்கள் ஜேகேஆர் குடும்பத்தில் ஒருத்தியுமான வசுந்தராவை திருவாளர் விஸ்வநாதன், தெய்வத்திரு சுந்தரி அவர்களின் புதல்வன் இளமரன் அவர்களுக்கு மனம் முடிக்க இரு தரப்பிலும் மனப்பூர்வமாக சம்மதித்து தட்டை மாற்றிக் கொள்கிறோம். சோதி, நீ அவ்வளவுதான். சரி சரி, அதான் எல்லாம் நல்லபடியா முடிஞ்சது இல்ல. வாங்க சாப்பிட போலாம். கூப்பிடுறேன். வாங்க வாங்க வாங்க. கரெக்ட்டா வந்துருவாங்க. வந்தவங்களை கவனிங்க. வாங்க சாப்பிட போலாம். வாங்க வாங்க வாங்க. சார் ஒரு நிமிஷம். அப்பா, அப்படியே மீனாட்சிக்கும் மாப்பிள்ளைக்கும் தட்டை மாத்திடலாம்ப்பா. அதை இன்னொரு நாள் வச்சுக்கலாம்ப்பா. ஆமாண்ணா, அதை இன்னொரு நாள் வச்சுக்கலாம். இன்னொரு நாளா? ஏம்மா? மீனாட்சி ஜாதகப்படி இன்னைக்கு நாள் நல்லா இல்லை. நீ வீட்டுக்கு வாப்பா, நான் எல்லாத்தையும் விரிவா சொல்றேன். நாம வீட்டுக்கு கிளம்பலாம். அண்ணா, முதல்ல உனக்கு முடியட்டோண்ணா. எதுவா இருந்தாலும் வீட்டுல போய் பேசிக்கலாம். வாண்ணா. முதல்ல எனக்கு நடக்கட்டுமா? என்ன பேசுற நீ? அப்போ உனக்கு? அப்பா, என்னப்பா இது? ஐயோ மாறா, நான் தான் வீட்டுக்கு வான்னு சொல்றேன்ல. வீட்டுல போய் எல்லாத்தையும் பேசிக்கலாம்ப்பா. இல்லப்பா, என்னால வர முடியாது. இந்த நிமிஷமே மீனாட்சிக்கு தட்டை மாத்தி ஆகணும். ஐயோ மாறா, அதுல ஒரு குழப்பம் இருக்கு, சொன்னா கேளு. அப்பா, என்ன குழப்பமா இருந்தாலும் எனக்கு கவலை இல்லப்பா. முதல்ல தட்டை மாத்துங்க. மாப்பிள, என் தங்கச்சிக்கும் உங்களுக்கும் தாம்பூல தட்டை மாத்திக்கலாம்.
நானா? மம்மி என்ன? எனக்கும் உங்க தங்கச்சிக்குமா? தட்டை மாத்திக்கலாமா? இளமாறன், எனக்கு நிஜமாவே புரியல. அதானே பார்த்தேன். பாத்தியா, ஆரம்பிச்சிட்டாங்க. சார், எங்க அப்பா என்னோட கண்டிஷனை சொல்லிட்டார்ல. கண்டிஷனா? என்ன கண்டிஷன் இளமாறன்? ஐயோ தம்பி, நீ வீட்டுக்கு வாப்பா, எல்லாத்தையும் பேசிக்கலாம். உங்க சொந்தக்கார பொண்ணு வசுந்தராவை நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னா என் தங்கச்சி மீனாட்சியை நீங்க கல்யாணம் பண்ணிக்கணும். பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுக்கணுங்கிறதா என்னோட கண்டிஷன். அப்பா உங்ககிட்ட சொல்லலையா? இது என்ன புது குழப்பமா இருக்கு? பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுக்கிறதா? என்னப்பா அர்ஜுன் இதெல்லாம்? எனக்கு எதுவும் தெரியாதுமா, ஒரு நிமிஷமா. என்னடி இது புது கதையா இருக்கு? நாம ஒரு திட்டம் போட்டு மனசுல கொண்டாடிட்டு இருந்தா அந்த மாப்பிள்ளை இப்படி ஒரு குண்டை தூக்கி போடுறாரு. ஐயோ மம்மி, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு மம்மி. ஏதாவது பண்ணு மம்மி. ஏய், பொறுமையா இருடி. என்னங்க எல்லாரும் அமைதியா இருக்கீங்க? நான் சொன்னது காதுல விழலையா இல்ல விழாத மாதிரி இருக்கீங்களா? அப்படி எதுவும் உங்க வீட்ல எதுவும் சொல்லல இளமாறன். இந்த மாதிரி ஏதாவது? தம்பி, எனக்கும் அதை பத்தி எதுவும் தெரியலையே. தயவு செஞ்சு என்னை எல்லாரும் மன்னிச்சிருங்க. ஒரு நிமிஷம் என் பையன்கிட்ட நான் கொஞ்சம் தனியா பேசிட்டு வரேன். தாராளமா போய் பேசிட்டு வாங்க சார். போயிட்டு வாங்க, போயிட்டு வாங்க. மாறா, கொஞ்சம் வாப்பா, வா. அப்பா, என்னப்பா, எதுக்கு பேசணும்னு சொன்னீங்க? இளமாறா, என்னை மன்னிச்சிருப்பா. உன்னோட கண்டிஷனை நான் இவங்க கிட்ட சொல்லலப்பா. ஆமாண்ணா, எங்க 2 பேரையும் மன்னிச்சிரு. நம்ம கண்டிஷனுக்கு ஒத்துக்க மாட்டாங்களோன்ற தயக்கத்துல நாங்க அதை சொல்லல. ஆனா பொண்ண எங்க 2 பேருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது. நீ வேண்டான்னு சொல்லிடுவியோன்னு பயந்து போய் உன்கிட்ட போய் சொல்லிட்டோண்ணா. அப்பா, என்னப்பா இது? இவதான் சின்ன பொண்ணு, இவளுக்கு எதுவும் புரியாது. நீங்க ஏன்ப்பா இது மாதிரி பண்ணீங்க? அது இல்லப்பா. அப்பா, பொய் சொல்லி அவங்க மனசுல ஆசையை விதைச்சு, ச்சே, என்னப்பா இது? மோதிரம் மாத்திர அளவுக்கு கொண்டு வந்துட்டீங்களே. நான் தான் ரொம்ப தீர்மானமா இருக்கேனப்பா. அதான் உங்களுக்கு தெரியும்ல. நீங்க கூப்பிட்டீங்கன்னு வந்தேன் பாருங்க. இந்த மாதிரி பண்ணி என்னை அசிங்கப்படுத்திட்டீங்களப்பா. பெரிய வார்த்தையெல்லாம் பேசாதப்பா. அப்படியெல்லாம் இல்லப்பா. வீட்டுக்கு போய் நாம நிதானமா பேசுவோம்ப்பா. அந்த அர்ஜுன் தம்பிக்கிட்டையும் பேசுவோம்ப்பா. இல்லப்பா, இது சரியா வராது. அப்பா, இது கல்யாணம். ஆரம்பம் நல்லா இருந்தாதான் மற்ற எல்லாம் நல்லா இருக்கும். ஏதோ பூசி மெழுகலாம், ஆனா முழு பூசணிக்காய சோத்துல மறைக்க கூடாதுப்பா. இப்ப நான் இங்கிருந்து கிளம்புனா இந்த சம்மதத்தை நான் ஏத்துக்கிற மாதிரி ஆயிடும். அண்ணா ப்ளீஸ்ண்ணா, கொஞ்சம் புரிஞ்சுக்கோண்ணா. என்னை மன்னிச்சிருண்ணா. எல்லாத்துக்கும் காரணம் நான் தான். கடவுள் உனக்காக அனுப்பி வச்ச பொண்ணுண்ணா அவங்க. நீ எதுவும் பேசி கெடுத்துறாதண்ணா, ப்ளீஸ்ண்ணா. இல்ல மீனாட்சி, என்னோட சந்தோஷத்துக்காக நான் உன் வாழ்க்கையை பணைய வைக்க விரும்பல. அண்ணா, நான் பட்டு போன மரம்ண்ணா. அதை துளிர்க்க வைக்க நான் இருக்கம்மா.